பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. அட மோட்டோ, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன் பிறவா சகோதரா, இங்க பாருப்பா. நான் ஒரு அற்புதமான வாஷிங் மிஷினை தயார் பண்ணிருக்கேன். இது மத்த வாஷிங் மிஷின் மாதிரி இல்ல. ஆமா, இந்த மிஷின்ல அப்படி என்னடா ஸ்பெஷல் இருக்கு பூசணிக்கா மண்டையா? சொல்றேன்பா என் சகோதரா, சொல்றேன் இரு. உங்க ரெண்டு பேருக்குமே இந்த மிஷின் ரொம்ப உதவியா இருக்க போகுதுப்பா. ஆமா பாருங்கப்பா, இந்த மிஷினுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் சென்சாரை போட்டு வச்சிருக்கேன். இது அழுக்கு துணி எங்க இருக்கோ அதை தானாவே கண்டுபிடிச்சிரும். எப்படி நம்ம மூளை யோசிக்குதோ அதே மாதிரி இது சென்சாரை வச்சு கண்டுபிடிச்சிரும்பா. அழுக்கு துணி எங்கெல்லாம் இருக்கோ அதை இதுவே தானா எடுத்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஆமாப்பா. அட பரவாயில்லையே டாக்டர் ஜெட்கா சார், இது ரொம்ப யூஸான பொருளா தானே இருக்கு. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் துணியை துவைச்சு பல வருஷங்கள் ஆகுது. நான் தான் அடிக்கடி துவைச்சுக்கிட்டே இருக்கேன். ஜெட்கா சார், இந்த மிஷினை கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ். சரிப்பா, எடுத்துட்டு போ. இந்த மிஷின் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் வேற என்னப்பா இருக்க முடியும்? சொல்லு, எடுத்துட்டு போப்பா. தேங்க்யூடா பூசணிக்கா மண்டையா. உங்களுக்கு மூக்க விட மனசு பெருசு. கசிட்டாராம், வாப்பா, நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம போய் பாப்போம் மிஷின் ஒழுங்கா வேலை செய்தான்னு. அதுக்காக தானே கொடுத்து அனுப்பி இருக்கோம், ட்ரையல் பார்க்க. அழுக்கு துணி, அழுக்கு துணி, அழுக்கு துணி, அழுக்கு துணி. டேய் பத்துலோ, இந்த மிஷினி பேசுதுடா மண்டை. இந்தா டீ சாப்பிடு. டேய் பத்துலோ, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள்டா. இந்த கரையை பற்றி கவலைப்படாதீர்கள். ஆஹா, சுடுதுடா. எல்லா துணியில இருக்கிற நேரத்தெல்லாம் எடுத்து வெள்ளையாக்கிடுச்சே மோட்டோ. அங்க பாரு. அழுக்கு துணி, அழுக்கு துணி, அழுக்கு துணி. என்னடா அகில கிரன்லாம் வச்சு தூக்குது? எனக்கு இருக்கிறது ஒரே நண்பன். மோட்டோ. என்னடா மோட்டோ, சகப்பா போன இப்ப வெள்ளை ஆயிட்ட. இந்த மிஷின் ரொம்ப மோசம்டா பத்துலோ. மோட்டோ, சீக்கிரமா இங்க இருந்து ஓடிட்டு போயிட்டு இருக்கமா. கிளம்பிடலாம் மேடம். சீக்கிரமாடா. நான் இல்ல, நான் வெளியூரு. நானுமா மங்களகரமா இருக்குது. சந்தோஷமாப்பா? டேய் பரவாயில்லடா, நீயும் அப்படியே வெள்ளையா ஆயிட்டடா. இப்ப நீ நானும் ஒரே ட்ரெஸ்ல மேட்சிங்கா இருக்கும். சூப்பர். டேய் விளையாடாதடா, அப்புறம் மட்டும் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஓடிடலாம். இதை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குல்ல மோட்டோ? ஓட வேண்டிய நேரமா? ஓடிடு. நிக்காத மோட்டோ, திரும்பிலாம் பார்க்காத. ஏய் ஓடிட்டு இருக்கீங்க டாக்டர் அண்ணா, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி உங்க துணி அழுக்கா இருக்கும், அதனால இங்க இருந்து ஓடிடுங்க. இல்லனா எங்களை மாதிரி வெள்ளையா ஆயிடுவீங்க. உங்களுக்கு புடிச்சு துவைச்சு எடுத்துரும். ஓடிடுங்க, வேண்டாம் சொன்னா கேளுங்க. அட புர்புரி நகர்ல யாருக்குடா அவ்வளவு தைரியம் இருக்கு என்ன துவைக்கிற அளவுக்கு? வரட்டும், யாரா இருந்தாலும் நான் ஒரு கை பாத்துறேன். பாத்துட்டியா? வந்துட்டாங்க சார், நல்லபடியா புடிச்சு வச்சிருவாங்க. அழுக்கு துணி, அழுக்கு துணி. நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வெள்ளையா வாங்க. போட்டு பத்துலோ, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பாக்சரு, நீ எங்களை மட்டும் இல்ல, அந்த வாஷிங் மிஷின் ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாரையும் விட்டு வைக்காத. சீக்கிரம் ஓடி வந்துரு. ஓடுங்க. சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க. ஒரு வாஷிங் மிஷின் எங்க எல்லாரையும் துவச்சிக்கிட்டு இருக்கு. வாய்ஃபியர் வேன் சிங்கம் செய்ய நான் உடனே வரேன். உடனே 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 வரேன். அழுக்கு துணி, அழுக்கு துணி, அழுக்கு துணி, அழுக்கு துணி. அட, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. சொன்னா கேளு, வேண்டாம் விட்டுடு என்ன. அட மோட்டு பத்லு. அட என்னப்பா இதெல்லாம்? இந்த கேள்வி அப்படியே டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போய் கேளுங்க ஜென்டில்மேன். அவர்தான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சது. இங்க என்ன நடக்குது? அழுக்கு துணி, அழுக்கு துணி,
வாஷிங் மிஷின். நீ தோச்சு போட்ட துணி மேல சத்தியம். ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அப்புறம் இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் இப்போ டிராபிக் போலீஸ் மாதிரி தெரியுறேனே. ஒருவேளை கமிஷனர் சார் என்ன இப்படி பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் என் வேலையே போயிடும். அம்மா, அப்புறம் ஏதாவது பண்ணடா. வயிறு காலியா இருக்கும், எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? சீக்கிரம் பண்ணு. ஐடியா. உடனே டாக்டர் ஜட்கா சாருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலாம். டாக்டர் ஜட்கா சார், உங்க வாஷிங் மிஷினை என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. சாரிப்பா, சாரி. அந்த வாஷிங் மிஷின் பேட்டரி சார்ஜ் இருக்கிற வரைக்கும் அது ஆஃபே ஆகாதுப்பா. ஒரு வாட்டி பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம்னா அப்புறம் அது தானாவே ஆஃப் ஆயிடும்பா. ஆமா, கண்டிப்பா. ஆனா அதுக்குள்ள இந்த புர்புரி நகர்ல இருக்கிற எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிரும் போல இருக்கே. நாங்க என்ன பண்றது? விட்டு தொடர்கல புர்புரி நகர்ல ஒரு வாஷிங் மிஷின் எல்லாரையும் போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்கு. பாதி புர்புரி நகர் வெள்ளையா மாறிடுச்சு. என்ன மிஷின் எல்லாரையும் துவைச்சுக்கிட்டு இருக்கா? நீங்க அங்கே இருக்க, அந்த மிஷினை நாம திருடிடலாம். அந்த மிஷினை வச்சு ட்ரை கிளீனிங் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் போங்க பாஸ். நான் புடிச்சிட்டேன். இப்ப இந்த மிஷினை வச்சு நான் துணியை துவைக்க போறேன். எப்படி துணியை துவைச்சா ஒயிட்டா மாறுதோ அதே மாதிரி திருட்டு தொழிலை விட்டு நான் ஒயிட் மணியை சம்பாதிக்க போறேன். ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாற போறேன். அழுக்கு துணி, அழுக்கு துணி. எப்படிப்பட்ட மிஷின் பாக்குது? நம்பர் 1, நம்பர் 2. டேய் பத்துலு, ஏதாவது யோசிடா. நான் காலையில இருந்து பட்டினியா இருக்க, ஒரு சமோசா கூட சாப்பிடல. சீக்கிரம். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? சீக்கிரமாடா. ஐடியா. எல்லாரும் அவங்க துணியை அழுக்காக்கிக்கீங்க. ஏன்பா, ஒரு தடவை நம்ம பட்டது போதாதான், மறுபடியும் நம்மள அடிச்சு துவைச்சு காய பண்ணுமா? இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஜென்டில்மேன். அழுக்கு. இப்போ என் உடம்பெல்லாம் அழுக்கு. அழுக்கு துணி, அழுக்கு துணி. அந்த கோல் மைன்ஸ் பக்கம் ஓடுங்க. நானும் வரேன். என்ன விட்டுட்டு போவாதீங்க. அழுக்கு கறி, அழுக்கு கறி. அழுக்கு கறி, அழுக்கு கறி. அழுக்கு கறி. அழுக்கு துணி. கஜா என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு வாஷிங் மிஷினை பார்த்ததே இல்லையாப்பா. அட என் நண்பா, என் தம்பி, எல்லாரும் வாங்க, நம்ம வெளியே போயிடலாம்ப்பா. இப்ப நிலைமை மோசமாயிடுச்சு. வாஷிங் மிஷினை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கங்கப்பா. நல்ல வேலை இந்த மிஷின் உடைஞ்சு போச்சு. இல்லனா எத்தனை பேரை துவைச்சு எடுத்துருக்குமோ தெரியல. டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. புர்புரி நகர் பூரா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. அட என் நோயாளிங்க மேல சத்தியமா என்கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு வைத்தியம் இருக்குப்பா. ஆமா.
நீங்க இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் இந்த மிஷினை எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமாப்பா? மோட்டு பத்லு, நீங்க 2 பேருமே நான் இல்லாம எந்த ஒரு பொருளையும் சரியாவே யூஸ் பண்ண மாட்டீங்க. அழுக்கு துணி. அழுக்கு துணி சொல்லிட்டு பச்சை துணியை தூக்கிட்டு போதே. மோட்டு, என் நண்பா, என் தம்பி, என்னை காப்பாத்துப்பா. அழுக்கு துணி. பூசணிக்கா மண்டையா, இப்பதான் ஒரிஜினல் பூசணிக்கா மாதிரியா இருக்க. சூப்பரா இருக்கடா, நல்லா இருக்கு. இந்த சேவையை பாராட்டி கலெக்டர் அவருக்கு 100. எவனோ ஒரு மனுஷன் பறக்கிற பலூன்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். நாம எப்படியாவது போய் அவனை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா வா, அப்புறமா பேப்பர் படி. ஆடாத மட்டும் ரொம்ப ஆடாத. வாங்க 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 வாங்க. பரவாயில்ல, எங்க கடமையை தான் நாங்க செஞ்சோம். நீங்க 2 பேரும் சந்திக்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? சார், என்ன காரியம் நீங்க பண்றீங்க? காப்பாத்துறவங்க மேலே காண்டா வரீங்க, ஆவேசமா முறைக்கிறீங்களா? ஆக்சுவலா நீங்க யாரு? நான் தான் டக் டக் பூரோட ராஜா உபேந்திரா. அந்த பலூனுக்குள்ள என்னோட கோடிக்கணக்கான வைரங்கள் இருக்கு. ஒரு திருடன் அந்த பலூன்ல என் வைரங்களை திருடிட்டு போக பார்த்தான். ஒரு வழியா அந்த திருடனை நான் பிடிச்சிட்டேன். ஆனா வைரம் அந்த பலூனுக்குள்ளேயே இருக்கு. அந்த பலூன்ல இருந்து என்னோட வைரங்களை நான் எடுத்துடலான்னு நினைச்சேன். என் வைரம் காத்துல பறக்குது. மன்னிச்சிருங்க, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களால காணாம போன வைரத்தை நாங்களே திரும்ப கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அது எங்க பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க பொறுமையா டீ கடை அண்ணாச்சி கடையில உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடுங்க அரசே. நான் டீ கடை பண்ணியா ராஜா சாருக்கு சூடா சமோசாவும் டீ குடு. நான் டீ கடை பண்ணியா எங்கடா போய்கிட்டு இருக்க? நான் போய் அந்த வைரங்களை எடுத்துட்டு வர போறேன். அந்த பலூன் கீழே விழுந்ததும் போய் எடுத்துக்குவேன். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க பாரு. வா மோட்டோ, அங்க போய் காப்பாத்தலாம். ஒண்ணு கூடிடுச்சுப்பா. ராஜா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஷார்ட்கட்ல போய் முடிக்கிறோம். அட, எனக்கு ஷார்ட் கட் லாங் கட் எல்லாம் தெரியும்டா. இவங்க 2 பேரும் இப்ப டாக்டர் ஜட்கா வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஃப்ளையிங் கார்ல 2 பேரும் பறக்க போறாங்க. வாங்கடா, இவங்க 2 பேரும் அங்க போறதுக்குள்ள அந்த ஃப்ளையிங் காரை நம்ம ஆட்டைய போட்டுட்டு வந்துடலாம். டோன்ட் வரி மோட்டு பாத்துடு. உங்களோட ஷார்ட்கட்டை விட என்னோட ஷார்ட்கட் ரொம்ப சின்னது. நான் போய் அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். பை பை. வைரத்தோட பார்க்கலாம். see you. பத்துலோ, ராஜாவோட வைரத்தை இந்த குட்ட பையன் ஆட்டைய போட்டுருவான் போல இருக்குடா. அட நண்பா, என்கிட்ட ஒரு பவர் ஸ்டிக் இருக்குப்பா. அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணா ஜானுக்கு முன்னாடி நாம அந்த வைரத்தை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. வாங்கப்பா, அந்த ஸ்டிக்கை நான் உங்களுக்காக தரேன்ப்பா. சீக்கிரம் வாங்க, போலாம். பூசணிக்கா மாண்டே, அந்த சூப்பர் பவர் ஸ்டிக்னா என்னது? அத மோட்டு, என் உயிருக்கு உயிர் நண்பா. இருப்பா, நான் அதை கொண்டு வந்து காட்டுறேன். அப்ப உனக்கே தெரியும். இங்க பாருப்பா மோட்டு, இதுல நீங்க எந்த அளவுக்கு உயரம் போகணும்னு ஆசைப்படுறீங்களோ இது அந்த அளவுக்கு உயரமா கொண்டு போயிடும். அட ஆமாப்பா, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருப்பா, இந்த ஸ்ப்ரிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். வருவோம்ல ராய் குட்டை, உன்னை விட நிறைய வளர்ந்துட்டோம் பாத்தியா? இல்ல இல்ல மோட்டு பத்துல இங்க எப்படி வர முடியும்? நான் தான் அந்த ஃப்ளையிங் ஹெல்மெட்ஸை கூட கொண்டு வந்துட்டேனே. போஷ், நீங்க பார்த்தது ஒண்ணும் மன பிரம்ம இல்ல. மோட்டு பத்ரு நிஜமாவே இங்க வந்திருக்காங்க. அங்க பாருங்க. இது என்ன குழந்தைகளோட விளையாட்டு பொருள் எடுத்துட்டு வந்துட்டியா மோட்டு? என்னடா இப்ப நடக்குதுங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தைரியம் இருந்தா ஏன் மோட்டு மேலே கை வைப்பேன்? மோட்டு பத்துல எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணாம இருக்கவே மாட்டானுங்க. விட மாட்டோம். எங்க போயிட போறான்? நம்பர் 1 நம்பர் 2. இப்ப நான் அந்த பலூன்ல இருக்கிற வைரத்தை எடுக்க போறேன். நீங்க 2 பேரும் காரை கவனமா போட்டுங்க. எப்ப நான் வைரத்தை எடுக்கிறடோ அப்ப காரை பக்கத்துல கொண்டு வாங்க. ஓகே, பை.
காப்பாத்துங்க. நம்பர் 1 காரை கொண்டு வாடா. பாஷ், நீங்க தானே சொன்னீங்க வைரத்தை எடுத்த பிறகுதான் உங்க கிட்ட வரணும்னு. நீங்க தான் எடுக்கவே இல்லையே. அங்க பாருங்க, பலூன் பறந்து போச்சு. அடதாடியா, என்னடா உளறிட்டு இருக்க? நான் இப்ப கீழே விழுந்துட்டு இருக்கேன்டா. தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துடா. அந்த காரை இங்க கொண்டு வாங்கடா. என்ன வந்து காப்பாத்துங்கடா. ஓகே பாஷ், நாங்க இப்பயே வரோம். இல்ல, எங்கடா ஏற பாக்குற? நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட சர்க்கஸ் ஷோவை பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பாஸ், காரை வேகமா கொண்டு போகடா. அந்த பலூன் கிட்ட போக, நெருக்கமா போக. பாஷ் பாஷ், எழுந்துருங்க. இங்க பாருங்க வைரம். வைரோ, ஐயோ என் காரு! நண்பர்களே, என் காரு கீழே விழுந்து உடஞ்சிட போல இருக்குப்பா. சீக்கிரம் யாருன்னா காப்பாத்துங்கப்பா. சீக்கிரமா ஏதாவது யோசிடா. பூசணிக்கா மண்டிய காரை காப்பாத்தி ஆகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா, கவலைப்படாத மோட்டோ. ஒரு ஸ்ட்ராங்கான எகிரி எகிர்னா அந்த தண்டனை கட்டிடலாம். ஒரு வழியா லேண்ட் பண்ணியாச்சுடா. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் நண்பர்களே. குட்ட போய் அங்க போறாடா. சீக்கிரமா வா. குட்டா, என்னடா தொங்கிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் வானத்திலேயே பறந்துகிட்டு இருப்ப? எப்படி இருந்தாலும் கீழே இறங்கித்தானே ஆகணும். கீழே இறங்க தானே போறேன். உங்க அத்தனை பெரிய ஒரு வழி பண்ணதுக்கு அப்புறம் தான் இறங்க போறேன். சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எப்ப பார்த்தாலும் இளநிய மண்டபல போறாங்க. சிங்கம் சார், இப்ப நீங்க தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஐடியா, மோட்டோ எல்லாரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிங்க. இப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. இறங்குங்க, இறங்குங்க. கஜா கஜா ஜான் தப்பிச்சு போயிட்டான்பா. அங்க பாருங்க, அந்த குட்ட பையன் வயிறு தெரிஞ்சு தப்பிச்சு போக விடக்கூடாது. நான் அந்த மகாராஜாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். மனுஷனுக்கு வாக்கு தான் முக்கியம். எப்படியாவது வயிறு தான் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். கார்ல ஏறுங்க சீக்கிரம். கொஞ்சமாவது பெட்ரோல் இருக்குல்ல? என்ன பண்ற? ஜெய் ஹோ! ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆட்டம் அடங்கி போச்சுடா. முடிஞ்சு போச்சு. ஆட்டம் பண்றான் அவன். டாக்டர் ஜட்கா சார், நீங்களே என்ன சயின்டிஸ்ட்? இந்த மாதிரி ஆபத்துக்கு உதவுற மாதிரி எதுவுமே தயாரிச்சு வச்சுக்க மாட்டீங்களா? அட பேக்கப் இருக்கு நண்பா, பேக்கப் இருக்கு. ஆக்சுவலா ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அதுக்கு நான் இப்போ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி ஆகணும்பா. அது அங்கதான் இருக்கு. அதோ அந்த ரெட் பட்டன் தான். இதானே? நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்டா? கீழே விழுறதுக்கு முன்னால இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா? எல்லாருக்கும் அடிபட்டுருச்சு பாத்தியா? வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. அட சாரி நண்பர்களே, நான் அந்த விஷயத்தை சொல்ல மறந்தது தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப சரி, எல்லாரும் சேர்ந்து ஜானை பிடிக்கலாம்ப்பா. வாங்க போலாம். அட இது
என்ன புது பிரச்சனை? என்னோட ஃப்ளையிங் ஹெல்மெட் எதுக்காக நின்னு போச்சு? பாஷ் என்னோட ஹெல்மெட் நின்னு போச்சு. இப்ப நேரா அவனுக்கு மலைக்கு கீழே தான் வந்து விடுவானுங்க. இப்ப என்னடா பண்ண போறீங்க? அதுல கீழே மலை பகுதியா இருக்குடா, என்னடா பண்றது சொல்லு. அடே மோட்டு, இப்ப எப்படியாவது அவனுங்களை மடக்கி பிடிச்சாகணும்டா. காரை கீழே கொண்டு போய் நிறுத்திடா. ஜேக்கப் சார், எங்களை காப்பாத்துங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா அறிவு கெட்ட முட்டாளே, என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா எதுக்கு நான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுடுங்கடா, காப்பாத்துங்க. வாடா குட்ட, வா அப்படியே வா. ராஜா சார், உங்க வைரத்தை திருட்டு பையன் வந்தான். அவனா என் வைரங்கள் எங்க இருக்கு? ஏய் ஜான், ராஜா சாரோட வைரங்களை அவர்கிட்டயே திரும்ப ஒப்படைச்சிடுறா. வைரமா? அது நான் கீழே விழும்போது எங்க விழுந்துருச்சு போல இருக்கு. இல்ல பாஸ், அது கீழே விழல. அது இப்ப கூட உங்க பாக்கெட்ல தான் பத்திரமா இருக்கு. இன்னைக்கு பேச மாட்டியே, இன்னைக்கு ராஜா சார், உங்க வைரம் சேஃப் ஆயிடுச்சு. தேங்க்யூ மோட்டு பத்ரு, என்னோட விலை உயர்ந்த வைரங்களை மீட்டு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.